ஆசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்ட நாள். இன்றைய நாளில் தொடர்ந்து அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் சிந்தித்து வருகின்றோம். சென்ற வாரத்தில் அருள் சிவ நெறிசார் என்பதாக வள்ளல் பெருமான் தொடங்குகின்ற அந்த அகவல் தொடக்கத்தை பற்றி விரிவாக நாம் சிந்தித்தோம். அருள் சிவ நெறிசார் அருள் பெருநிலைவாழ் அருள் சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி என்பதாக அமைக்கின்ற அந்த அகவல் அருள் சிவ நெறி என்பது இந்த உலகம் முழுக்க தனு கரண புவன போகம் என்பதாகிய இந்த படைப்பு விரிவிலே எப்படி நாம் பரம்பொருளை அனுபவிக்கிறோம் என்பதற்கான ஒரு அடிப்படையை குறித்தது என்பதாக நான் விளக்கியிருந்தேன். அது வள்ளல் பெருமானுடைய அணுகுமுறையில் புறப்புறம் என்பதாகிய எல்லாவற்றிற்கும் வெளியே இருந்து நம்மை நடத்துகிற திருவருள் அனுபவத்தை குறித்தது என்பதாக நான் விளக்கியிருந்தேன். அடுத்தது அருள் பெரு நிலை வாழ், இன்னும் சொல்லப்போனால் அருள் சிவநெறியை சார்ந்து அருள் பெருநிலை வாழ்கின்ற என்று பொருள். ஏனென்றால் நம்முடைய உடம்பு என்பது இந்த உலகத்தை சார்ந்து வாழ்வது என்பது ஒரு இயல்பான அடிப்படை. அதனால்தான் உலகத்தை பற்றி சொல்லி அதை சார்ந்து வாழுகின்ற அருள் பெருநிலை, அதற்கு பிறகு அருள் சிவபதி ஆம் என்பதாக அது ஆன்மாவை பற்றிய அடிப்படையை விளக்குகின்ற தொடர். அதற்கு பிறகு அது அருள் பெரும் ஜோதி என்பதாகிய கடவுளோடு அல்லது எல்லாம் வல்ல ஆண்டவரோடு இணைகிற ஒரு அடிப்படையை குறித்தது. இந்த ஏற்கனவே அருள் பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி 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 என்பதாக சொன்னதில் உலகமும் அடக்கம், உடம்பும் அடக்கம், உயிரும் அடக்கம், அருட்பெருஞ்சோதி என்று சொல்லப்படுகிற எல்லாம் வல்ல ஆண்டவரும் அதிலே இருக்கிறார். இந்த நான்கையும் ஒரே தன்மையில் சொல்லுவது அந்த முதல் அகவல். அதிலே அருட்பெருஞ்சோதி என்பதாக உலகத்திலேயும் கடவுள் இருப்பதை அனுபவிப்பது, அருட்பெருஞ்சோதி என்பதாக உடம்பிலேயும் கடவுள் இருப்பதை அனுபவிப்பது, அருட்பெருஞ்சோதி என்பதாக ஆன்மாவிலேயும் கடவுள் இருப்பதை விளக்குவது, அருட்பெருஞ்சோதி என்ற ஆண்டவர் அது சார்ந்து இருப்பதையும் விளக்குவது. எல்லாமாக இருக்கிற அருட்பெருஞ்சோதி இந்த நான்கிலே புறப்புறம், அதற்கு பிறகு புறம், அகப்புறம், அகம் என இணைத்து காட்டிய அமைப்பு. இந்த நான்கினுடைய தனித்தன்மைகளை விளக்க வருகிற காலத்தில் இந்த உலகத்திலே இருக்கிற அந்த முயற்சியினுடைய எல்லையை தொட்டு காட்டுகிற வகையில்தான் அருள் சிவ நெறிசார் அருள் பெரு நிலைவாழ் என்ற உலகத்தையும் உடம்பையும் இணைக்கிற தொடரை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருள் சிவ நெறிசார் என்று உலகத்தை வைத்து ஏன் சொன்னார் என்று கேட்டால், எல்லாமாக இருக்கிற பரம்பொருள் அது சக்தியோடு சேர்ந்ததாக இருக்கிறது. இந்த சக்தியோடு சேர்ந்ததாக இருக்கிற பரம்பொருள் ஞானமாகவும் செயல்படுகிறது அல்லது ஞானமாகவும் விளங்குகிறது என்பதை இந்த உலகத்தை வைத்து நாம் அனுபவிக்கிற காலத்தில் இந்த உலகமெல்லாம் அருள் சிவ நெறியாக உங்களுக்கு துலங்கும் அல்லது காட்சிப்படும். இதுதான் முதல் தொடர். அதை எளிமையாக நீங்கள் விளங்கிக் கொள்வதற்குத்தான் எல்லா பொருள்களுமே ஞானமும் ஆற்றலுமாக இருக்கின்றன.
ஆனால் பொருள்களுக்கு ஞானம் வராது, அவை ஞான பொருள்கள் கிடையாது. ஆனால் பொருள்கள் மூலமாக ஞானம் நமக்கு வர வேண்டும். அப்படி என்றால் அந்த பொருளில் இருக்கிற இறைவனினுடைய ஞானத்தன்மை தான் நமக்கு ஞானத்தை தரும். அதே சமயத்தில் ஆன்மாவும் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் அதிலேயும் சிவம் இருந்து ஞான ஆற்றலை செயல்படுத்த வேண்டும். ஆக ஆன்மாவிலே இருக்கிற சிவமும் உலகத்திலே இருக்கிற சிவமும் இணைந்தால்தான் இந்த பிறப்பு எடுத்த உயிருக்கான வாழ்க்கை என்பது இருக்கிறது. அந்த வகையில் நெறி என்பது செயல்பாட்டு முறைகள் என்று கூறப்படுகின்ற அந்த நிலையை நாம் உலகத்திலே அருள் சிவ நெறி என அனுபவிக்கிறோம், அல்லது அதனுடைய எல்லையை காணுகிறோம். அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அருள் சிவ நெறிசார் என்பதற்கான தெளிவு அமையும். அதற்கு பிறகு அருள் பெருநிலை வாழ். ஏன் இந்த பெரிய நிலையிலே வாழுகின்ற என்று சொல்றார். இந்த பெரிய நிலையிலே வாழுகின்ற அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரு என்று சொன்னால் பெரிய, இன்னொன்று பெருமைக்கு உரிய. பெரியதுதான் பெருமைக்கு உரியது. இந்த பெரியது அப்படின்னா நீங்க என்ன நினைக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவாலையோ வடிவத்தாலையோ பெரியது என்பதாக நீங்க அந்த அளவுல மட்டும் நீங்க அதை அமைத்து கொள்ள முடியாது. எல்லாவற்றிலேயும் பெருமை உடையது அல்லது பெரியது என்பதை அனுபவிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, எந்த ஒன்று எல்லையாக இருக்கிறதோ அந்த எல்லையோடு கூட அது இணையணும். இப்படி வச்சுங்களேன், நாம் முக்தி அடைதல் ஒரு முறை, திருவொற்றியூர்ல பாம்பு அந்த புற்றோடு வழிபடப்படுகிறது, அது ஒரு முறை. இந்த புற்றோடு வழிபடப்படுகிற முறை இருக்குல்ல, இதுல புற்று என்பது உலகம், பாம்பினுடைய உடம்பு, இந்த உடம்பும் அது சார்ந்த உலகமும் வழிபாட்டுக்கு வருகிறது. இதுதான் திரு ஒற்றியூர்ல வீதி விடங்கு அந்த திருவொற்றியூர் பெருமானுடைய அந்த லிங்க வடிவம். இதுல என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, இதுல அருள் சிவநெறி சார் அருள் பெருநிலை வாழ்தல் அப்படின்றது அதுல எப்படி புரிஞ்சுக்கிறது. லிங்கமாக வழிபட பெற்ற இந்த இடம் இருக்குல்ல, திருவொற்றியூர் இடம், அதே மாதிரி நீங்க ஒரு முக்தி பெற்ற அருளாளரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. திருநாவுக்கரசரோ அல்லது சுந்தரரோ அல்லது திருஞான சம்பந்தரோ அல்லது மாணிக்க வாசகரோ அல்லது அருணகிரிநாதரோ அல்லது பாம்பன் சுவாமிகளோ அல்லது வள்ளல் பெருமானோ, இப்படி எந்த அருளாளரை எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் அந்த உடம்போடு முக்தி அடைந்தார்கள் அப்படிங்கிறத நாம முடிவுக்கு கொண்டு வரணும். நீங்க பார்க்கும்போது உடம்போட முக்தி அடையாத மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அவர்களுடைய முக்தி என்பது உடம்பை உங்களுக்கு தெரியாமல் ஒளி உடம்பாக மாற்றிக்கொண்ட அமைப்பு என்பதையும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன் அதை நான் தெளிவா சொல்றேன் அப்படின்னா, இதையும் தெளிவாக இந்த உலகத்தில் நிலைநிறுத்தியவர் வள்ளல் பெருமான் தான். வள்ளல் பெருமான் ஒரு அணுகுமுறையை இந்த உலகத்துக்கு சொல்றார். பிணங்களை எரிக்காதீர்கள் புதையுங்கள் அப்படிங்கிறத நாம் எதுக்கு சொல்லுவோம் அப்படின்னா, அந்த பிணத்தின் மூலமாக வேறு சில உயிர்களுக்கு உணவு கிடைக்கும். இது முதல் சாதாரண உடம்புனால வர்றது. ஆனால் இறைவனை அடைவதற்கு சித்தம் தெளிந்து சித்தர்களாக வாழுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மூலாதாரத்தில் உயிரை நிலைநிறுத்தி விடுவார்கள். அந்த உடம்பு இறந்துவிட்ட பிணம் என்பதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். அதை சென்று நீங்கள் அதை சமாதி செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த உடம்பிலே இருந்து அவர்கள் அந்த உடம்பை மாற்றுவார்கள், அது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிற வள்ளல் பெருமான் அந்த இடத்துலதான் உலகத்துல கொஞ்சம் மக்களை பார்த்து கோபப்பட்டு பேசுகிறார். இழுதையிரே, கழுதைகளே, நீங்கள்
இந்த மாதிரி சாமிகளுடைய, அதாவது சித்த சாமிகளுடைய பிணங்களை புதைக்காதீர்கள், அது மிகப்பெரிய பாவம் என்று அந்த இடத்துல தான் திட்டுவார் மக்களை பார்த்து. அவர் திட்டிலாம் நீங்க நிறைய பாடல் பார்க்க முடியாது, அவர் திட்டுறது அந்த இடம்தான். அப்ப என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்போடு இறைவனை அடைதல் அப்படிங்கிறதுக்கு உடம்ப நாம பார்க்கிற பரு உடம்புல இருந்து ஒளி உடம்புக்கு மாத்தணும். இந்த ஒளி உடம்புக்கு மாத்திர இந்த முறையை நேரா செய்து காட்டியவர் வள்ளலார். கொஞ்சம் அவருக்கு முன்னாடி ஒளி உடம்பை ஒளி உடம்பாகவே நகர்த்தி சென்றவர் சுந்தரர். இந்த ஒளி உடம்பை நெருப்புக்குள் இணைய வைப்போம் என்பதை காட்டியவர் திருஞான சம்பந்தர். இதுக்கு நடுவுல உங்களுக்கு தெளிவான ஒரு ஆதாரம் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள். திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் வரலாற்றில் முக்கியமான கேட்டா, திருப்போரூர் சிதம்பர சுவாமி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சது போக வள்ளல் பெருமானுக்கு நிறையவே தெரியும். ஏன்னா திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் காழி கண்ணுடைய வள்ளல் எழுதின ஒழிவில் ஒடுக்கம் நூலுக்கு உரை எழுதியவர். அந்த உரை நூலை பதிப்பித்தவர் வள்ளல் பெருமான், ஒழிவில் ஒடுக்கத்தை. அதோட கூட ஒழிவில் ஒடுக்கத்தினுடைய பாயிரத்துக்கு வள்ளல் பெருமான் விளக்கம் எழுதுகிறார். இதுல உங்களுக்கு தெரிந்த செய்தியா தான் இருக்கணும். என்ன இதுல செய்தின்னு கேட்டா, சிதம்பர சுவாமிகள் வள்ளல் பெருமானுடைய மரியாதைக்கு உரியவர். முதல் விஷயம், அது வெறும் மரியாதை மட்டும் இல்ல, வள்ளல் பெருமான் சிதம்பர சுவாமிகள் எப்படிப்பட்ட நெறியை அடைந்தார்னு அவருக்கு தெரியும். அப்ப வள்ளல் பெருமான் என்ன செய்கிறார், சிதம்பர சுவாமிகள் ஒழிவில் ஒடுக்கத்தை விளக்கிய முறையை ஏற்றுக்கொள்ளுகிறார். முதல் விஷயம், சிதம்பர சுவாமி முக்தி அடைந்த காலம் எப்படி, எந்த முறையில் அவர் முக்தி அடைந்தார்னு வரலாறுல தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது முக்கியமான கட்டம். அது அவர் என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மடத்துல இருக்கிறார், அவருடைய சீடனை கூப்பிடுகிறார், நீ இங்கே வழிபாட்டு முறைகளை மேற்கொள், நான் திருக்கோயிலுக்கு சென்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு செல்லுகிறார் சிதம்பர சுவாமி முருகன் கோவிலுக்கு. இங்கே இருக்கிற சீடன் தீபாராதனை செய்து கொண்டிருக்கும் பொழுதே இல்ல சீடனை திருக்கோயிலுக்கு அனுப்பிவிடுகிறார். சிதம்பர சுவாமி மடத்துல இருக்கிறார், சீடன் திருக்கோயில்ல வழிபாடு நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். அப்ப கற்பூரத்திலே இருந்து சிதம்பர சுவாமிகள் முருகப்பெருமானுக்கு உள்ள ஐக்கியமாவதை பார்க்கிறார் சீடன். உடனே மடத்துக்கு ஓடி வருகிறார் அந்த சீடன். வந்த உடனே சிதம்பர சுவாமி சமாதி ஆகிவிட்டது, பெருமானோடு கலந்து விட்டது தெரிகிறது. அப்ப என்ன இதுக்கான விளக்கம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜோதி அல்லது ஒளி உடம்பாக மாறி அப்படியே பெரிய ஜோதி ஆகிய பரம்பொருளோடு கலப்பது என்பதை சாட்சியாக அண்மை காலத்திலே பெரிய அளவில் நமக்கு அமைத்து கொடுத்துகிற ஒரு முறையை நாம சிதம்பர சுவாமிகளுடைய வரலாற்றில் பார்க்கிறோம். இதோட அடிப்படையை தான் இந்த உடம்போடு போய் இறைவனோட கலக்கிற அந்த அடிப்படைக்கு உள்ள உடம்பை தான் நீங்க பெருநிலையை வாழுகிற உடம்புன்னு அனுபவிக்கணும். திருவொற்றியூர்ல புற்றும் வழிபடப்படுகிறது, அதுவும் பெரிய நிலையை அடைகிறது. ஆனால் அது அந்த இடத்துல இருக்கிற வாய்ப்பு, அவ்வளவுதான். அந்த இடத்துல அது ஒரு அங்கம், ஆனா அது பெரிய நிலைக்கு உரிய அங்கம். ஆனா நாம எடுக்கிற இந்த உடம்பே பரம்பொருள் என்கிற ஒரு பெரிய ஜோதியோடு வெறும் ஆன்மா மட்டும் கலக்கிறது என்பதாக சொன்னால் கொஞ்சம் வள்ளல் பெருமானுடைய கொள்கையை முழுசா சொல்லலன்னு அர்த்தம். அப்ப அதே உடம்பு அதிலே ஆன்மாவோடு இணைந்திருக்கிற அந்த உடம்பே பெரிய நிலையை வாழ தகுதி அடைகிறது. இப்பதான் நீங்க அருள் சிவநெறி சார்ந்த இந்த உடம்பு, அருள் சிவநெறி சார்ந்த இந்த உலகத்திலே இருக்கிற உடம்பு அருள் பெருநிலை வாழுகிற உடம்பாக, அதாவது கடவுளோடு இணைகிற ஆன்மாவோடு தானும் செல்வதாக வாழ்கிறது. இதுதான் அருள் பெருநிலை வாழ்.
இதை இன்னும் நீங்க விரிவா திருநாவுக்கரசருடைய வரலாற்றுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவர் கையில் இருக்கிற உழவாரப்படைக்கும் சேர்த்தே அந்த பாக்கியம் கிடைக்கும். மற்ற யாரும் கருவிகள் வச்சில்ல. திருநாவுக்கரசருடைய உழவாரப்படை அதுவும் அருள் பெருநிலை வாழ் தன்மையை அடைகிறது. அது இந்த உலகத்துல இப்ப திருஞான சம்பந்தர் இருந்த இடம், போன இடம், இதெல்லாம் நாம வழிபாடுறது இது தனி. இதெல்லாம் அருள் சிவ நெறி சார். இன்னும் நீங்க அருள் சிவ நெறி சார கூடுதலா அனுபவிக்கணும்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல திருவான்மியூர் தேவாசிரிய மண்டபம், இந்த இடத்துல தாங்க திருஞான சம்பந்தர் தங்கி இருந்துட்டு போனார். அப்ப மண்டபம் இருந்ததா இல்லையான்னு தெரியாது. ஆனா திருஞான சம்பந்தர் இங்க 3 நாளுக்கு குறையாம தங்கி இருந்துட்டு போறார் திருவான்மியூர்ல. மயிலாப்பூர்ல தங்கினதா வரலாறு இல்லை. அங்க பூம்பாவை எழுப்புறார். ஆனா அங்க தங்கின மாதிரி வரலாறு தெரியல. ஆனா இங்க தங்குறார். அவர் தங்கினதுனால தாங்க இங்க சொற்பொழிவு முறையா நடக்குதுன்னா உங்களுக்கு எப்படி அனுபவம் இருக்கும்? அவர் தங்க நேரத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இத சும்மா நயத்துக்கு பேசுறது இல்ல. யாரோ ஒருத்தருக்கு கண்ணில் தண்ணி வருதுன்னு வச்சுக்கீங்களேன். அவர் யார் தெரியுமா? திருஞான சம்பந்தர் இங்க வந்த காலத்துல இங்க கோயில் ஓரத்துல ஏதோ ஒரு செடியா முளைச்சிருந்திருப்பார். திருஞான சம்பந்தர் இங்க வந்த காலத்துல செடியா அவர் இங்க ஒரு பக்கம் இருந்திருந்தார்னா, அவர் கண்ணால பார்க்கல, காதால கேட்கலனாலும் அவரு உயிர் அதை பார்த்திருக்கும். இத சொன்ன உடனே அன்னைக்கு இருந்த அந்த உயிர் அப்படியே கண்ணில் தண்ணி அழுவும். இதுதான் அருள் சிவநெறிசார் அருள் பெருநிலை வாழற கண்ணீர் வருகிற மாற்றம். இப்ப எப்படி நம்ம வீட்டுல நல்ல நாம அனுபவிச்சு நமக்கு உதவி செஞ்சவங்களுடைய போட்டோவை புகைப்படத்தை பார்த்த உடனே கண்ணில் தண்ணி வருதா இல்லையா? அல்லது யாரையாவது நல்லவங்களை நினைச்சா நமக்காக இருந்தவங்களை நினைச்சா கண்ணில் தண்ணி வருதா இல்லையா? அந்த மாதிரி எப்பவோ திருஞான சம்பந்தர் வந்தப்ப நாம இங்க இருந்திருந்து புல்லு பூச்சா இருந்திருந்தா இன்னைக்கு நான் சொல்லும் போது கண்ணில் தானா தண்ணி வரும். அதுக்கு என்ன காரணம்னா உறவு காரணம். என்ன உறவு? இப்ப நாம ஒரு ஆள் இறக்குறான் அப்படின்னா இந்த உடம்பை விட்டுட்டு போக மறுக்கிறான். ஏன்னா இவ்வளவு நாள் அந்த உடம்புல வாழ்ந்துட்டான். அதுவும் அவனும் பிரிய மாட்டாங்க. நீங்க அழுவுறது வேற, அவனே அழுவான். அப்போ அறிவுல வளராத அவனுக்கு இது மாயை, இந்த உடம்பு உன்னை விட்டுட்டு போவோம், இது நீ தெரிஞ்சிக்க, மண்ணாவது சின்னம், இப்படிலாம் எத்தனை படிச்சாலும் அதை அவனா விடணும்னு நினைப்பானா? நினைக்க மாட்டான். அப்ப நமக்கே இந்த நிலவரம் சொன்னா, இந்த அருள் உலகத்துக்கு போகும்போது நாம இதை விட்டுட்டு போகணுங்கிறத எப்படி ஏத்துக்கிறது? அப்பதான் வள்ளல் பெருமா இது அருளாளர்கள் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் எல்லோருடைய வரலாற்றுக்குள்ள இந்த உண்மை இருக்கிறது. ஆனா இதை கொள்கையாக ஆக்கல. அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்போடு கூட நீங்கள் அருட்பெருஞ்சோதி என்கிற ஆண்டவரிடத்தில் கலக்க முடியும், அதோடு கூட வாழ முடியும் என்பதுதான் அருள் பெரு நிலை வாழ்தல். இது இரண்டாவது. அதுக்கு அடுத்தது அருள் சிவபதி ஆம் அருள் பெருஞ்சோதி. இந்த அருள் சிவபதிங்கிறது நமக்கு ஆன்மாவுக்கு. இந்த பதி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தடயம், ஒரு தடயம் இருக்கும். பதினா இடம். இப்ப நீங்க இங்க இடத்துல உட்காந்துக்கிறீங்கல்ல, இது ஒரு இடம். இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பதியின் பேர். நமக்குள்ள இருக்கிறவனுக்கும் பதியின் பேர். யாரு? கடவுளுக்கு தலைவன். பதினா நாங்க தலைவன் சொல்லிடுவோம். பதிபக்தி, பதிவிரதை இப்படிலாம் நாம வச்சிருக்கிறோம்ல. இதுக்கு கணவன் சொல்லி தலைவன் சொல்லி இப்படிலாம் நாம பயன்பாட்டுல வச்சிருக்கிறோம்ல. பதி என்று சொன்னால் பதிந்து இருப்பவன், அதுதான் படியா மாறும். படி அப்படின்னா பதிய வைத்துக்கொள். படி நம்ம ஒரு சொல்லு தமிழ்ல படிப்பாயாகன்னு சொல்றோம்ல, அது பதிய வைத்துக்கொள். அதுக்கப்புறம் படி அப்படின்னா அதுல நில்லு, அந்த வார்த்தையில எல்லாம் இருக்கும். பதிய வைத்துக்கொள், அதிலே நில், பதிந்து நில் அல்லது படிந்து நில் அப்படின்னா எல்லாமே கற்க
நிற்க, ரெண்டும் அதுலயே வந்துடும் அந்த படிங்கிற வார்த்தைக்குள்ளேயே தமிழ்ல. அப்போ பதிங்கிறது எது ஒன்று நின்று கொண்டு அல்லது பதிந்து கொண்டு இருக்கிறதோ அதுக்கு பேர் பதி. இப்ப நாம சொல்லுவோம் ஆகம் குழைந்தவர். எங்க 2 இடத்துல பெருமானுடைய வரலாறுல நாம திருச்செங்காட்டங்குடியிலையும் அதை பார்த்துருக்குறோம். அதை விட்டா காஞ்சிபுரத்துல அம்பாளை தழுவிய இறைவன் பார்த்துருக்குறோம். இன்னும் திருநள்ளாறுல போகமார்த்த பூன்முலையால் அப்படின்னு திருஞான சம்பந்தர் அடையாளம் காட்டுறார். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன காட்டுறாங்க? இறைவியை தழுவ குழைந்தவர் அப்படின்னு இறைவனுக்கு நாம பேர் வைக்கிறோம். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஆன்மாவுக்காகவும் தடங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இறைவன் அர்த்தம். உங்களுக்குள்ள ஒரு வடு இருக்கும். இப்ப நான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், இந்த திருக்குறளை வச்சுதான் சொல்லுவேன். என்ன பேரு? தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்ட வடு. இந்த வடுங்கிறது ஏன் வடுங்கிற அந்த சொல்லுக்கான பொருளை மாதிரியே நீங்க இதை புரிஞ்சுக்கணும். எதை? பதிங்கிறது. வடுங்கிறது நமக்குள்ள இருக்கிற பதிவு. தீயினால் சுட்ட பதிவு ஆறி விடுகிறது, வெறும் அடையாளம் மட்டும் இருக்குது. என்ன இல்லை? வலி இல்லை, அடையாளம் இருக்கு. அதனாலதான் தீயினால் சுட்ட புண்ணு போட்டார். நீங்க வேற புண்ணு போட்டிருந்தாருன்னா அது உங்களுக்கு அந்த இடத்தையே நீங்க மாத்திருவீங்க, அது எனக்கு தெரியும். அதனால அவர் ரொம்ப தெளிவா தீயினால் சுட்ட புண்ணு போட்டார். வடு இருக்கிறது, வலி இல்லை, அது தீயினால் சுட்ட புண். வலியும் இருக்கிறது, வடு தெரியவில்லை. அதானே ஆறாதே நாவினால் சுட்ட புண். ஏன் சுட்ட புண்ணு காட்டினார்னா, அங்க உங்களுக்கு நீங்க ஏதோ புண்ணா பார்க்க முடியாது, அதுக்கு ஒரு அடையாளமா இருக்காது. ஆனா அது அடையாளப்படுத்துற மாதிரியே அது இருந்துகிட்டு இருக்கும். இங்க அடையாளம் இருந்தாலும் வலி இல்லை, அங்க வலி இருந்துகிட்டே இருக்குது. அடையாளம் இல்லைனாலும் அடையாளத்தை காட்டுற மாதிரி வலி இருந்துகிட்டே இருக்கு. இது எதை வச்சு வருது? இது இந்த உதாரணம் எதை வச்சு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சூடு சொரணன்னு ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றோம்ல, அதை தானே அவன் திட்டான். அதான கோபம் வந்து. அதுக்கு பேர் என்னன்னா அறிவுன்னு பேர். உடம்புல அறிவில்லாத பொருள்ல சுட்டுட்டா அடையாளம் மட்டும் இருக்குது, வலி இல்லை. ஆனா காலத்துக்கும் நினைக்கிற மாதிரி எதுல இருக்குது? அது அறிவு விஷயத்துலதான் வருது. அப்போ என்னைக்கும் மாறாம ஒரு ஆள் பதிஞ்சிருக்கிறான்னா அறிவுக்கு அறிவான பொருள்னார் பாம்பன்றான். இந்த அறிவுக்கு அறிவுன்னாதான் அந்த வடு என்னைக்கும் இருக்கும். அப்ப நீங்க இத வலியா பார்க்காம அந்த மாதிரி இவன் நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் பதின்னு பேரு. உனக்குள் என்றைக்கும் மாறாமல் இருந்து கொண்டே இருக்கிறான் என்பதாக ஒரு பொருளை காட்ட வேண்டுமானால் உங்களுக்குள் தடத்தை ஏற்படுத்தி கொண்டு ஒருவன் இருக்கிறான், அவனுக்கு பேர் பதி. அத திருமூலர்லாம் சொல்லும் போது பளிங்கில் பவளம் பதித்தான் பதி, பளிங்கில் பவளம் பதித்தான் பதி அப்படின்னா என்னன்னு கேட்டா, கண்ணாடியில பவளக்கல்ல பதிய வச்சா கண்ணாடி முழுக்க சிவப்பு நிறம் தெரிவது போல கடவுள் நமக்கு பதிந்து இருக்கிறான். ஆனா நமக்கு இப்ப அது தெரியாது, தெரியல, நாம கண்ணாடியா மாறல அப்படின்லாம் ஒரு வருத்தப்படுகிறார் திருமூலர். அதுதான் அதோட அர்த்தம். இப்போ வள்ளல் பெருமான் அருள் சிவ பதி அப்படின்ன உடனே நீங்க எழுதக்கூடாது அருளாக சிவமாக இருக்கிற தலைவன் தான் அருட்பெருஞ்சோதின்னு எழுதுவாங்க. அப்படித்தானே எழுதுவாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படித்தானே எழுத முடியும். கடவுளை பத்தி எவ்வளவுதான் சொல்லிடுறது, ஒரு அளவுக்கு மேல நாம போட்டுக்கிட்டு அதுவே நாம பாடிக்கிட்டு இருக்கிறது. அதாவது ஒரு பெரிய அருளாளர்கள்லாம் பாடுற விஷயத்துல நாம திருப்பி திருப்பி ரீரெக்கார்ட் பண்ற மாதிரிலாம் அர்த்தம் சொல்லிட்டு இருக்க கூடாது. அர்த்தம் வேற வேற அடுக்கடுக்கா வரும். அதாவது இதோட அடுத்தது, இதுக்கு அடுத்தது, இதுக்கு அடுத்தது, இதுக்கு அடுத்ததுன்னு தான் மாறணுமே தவிர ஒண்ணு இறங்கு வரிசையா இருக்கும் இல்ல ஏறு வரிசையா இருக்கும். அது மாதிரிதான் நாம அனுபவிக்கணும். அப்படி இல்லாம நமக்கு தெரிஞ்ச முன்னதான் அருளாகவும் சொன்னாரு, இப்போ தான் அருளாகவும் சொன்னாரு, அப்ப அருள் சிவப்பு நெறிங்கிறாரு, அப்புறம் அருள் பெரு நிறைங்கிறாரு, அதுக்கப்புறம் அருள் சிவப்பதிங்கிறாரு. இங்க அருளாகவும் சிவமாகவும் இருக்கிற தலைவன்லாம் எழுதக்கூடாது.
சிவநெறி என்பதாக சொன்னவர் நடுவுல பெருநிலை வாழ்தல் என்பதாக சிவம் என்பதை பயன்படுத்தாம சொன்னவர் பிறகு சிவபதி என்பதை பயன்படுத்துகிறார். இப்ப இதுக்கு என்ன மாதிரி அதோட தொடர்ச்சியை சொல்றது, இப்படிதான் நீங்க பார்க்கணும். இப்ப சிவ நெறி என்று சொன்னால், நெறின்னு சொன்னாலே வழி, போகிற முறை, செயல்பாடுகள், இது எல்லாமே. அப்ப வழி, முறை, செயல்பாடுகள் இதெல்லாம் உலகம். அந்த உலகத்துல கடவுளை எப்படி இருக்கிறது என்றும் நாம் எப்படி அதோடு நமக்குள் இருக்கிறது என்றும் நாம் அதன் மூலமாக எப்படி வாழுகிறோம் என்றும் தெரிந்து கொள்ளுவது அருள் சிவநெறி. அதை செயல்படுத்தி கொள்ளுகிற ஒன்றாக உடம்பு இருக்கிறது. அது பெருநிலை வாழுகிற உடம்பாக முடிவுகிறது. அதற்கு பிறகு ஆன்மா அருள் சிவம் என்பதற்கு உரிய இடமாக மாறுகிறது. உலகமும் கடவுளுக்கு இடம்தான், உடம்பும் கடவுளுக்கு இடம்தான். ஆனா ஆன்மா மட்டும் எப்படி இடம்னு நீங்க ரொம்ப இதை மட்டும் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா என்ன பதில் வரும்? அருள் சிவபதி என்பதை ஆன்மா தங்குகிற இடம் என்பதாக நாம் ஆன்மாவை கடவுள் தங்குகிற இடம் என்பதாக ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னு கேட்டா பதில் சொல்லணும். இதுக்கு ஒரு அணுகுமுறையை ஏற்கனவே நம்ம அருள் மரபுல திருவாரூரை வச்சு அமைச்சிருக்கிறாங்க. திருவாரூர் தியாகராஜர் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு பேர் என்ன அப்படின்னா அஜபா நடனம் ஆடுகிறவர் அப்படின்னு பேர். சபாநாதர் யாருன்னா சித்திர சபை தொடங்கி பொன் சபை ரத்தின சபை வரையாக உள்ள சிதம்பரம் வரை உள்ள எல்லாம் சபாநாதர்கள், சபை இடமாக உடையவர்கள். அசபா அப்படின்னா கால் இருக்காது, இடுப்பு வரைக்கும், தஞ்சாவூர் பொம்மை மாதிரி. அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்மாதான் கால், ஆன்மாதான் உட்கார்ற இடம். அப்ப அஜபா நடனம்னா இறைவன் ஆன்மாவை இடமாக காலாக கொள்வது அசபை நடனம், அப்படி வச்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் இறைவனை ஆன்மாவோட சேர்த்து வச்சு நீங்க இறைவனுக்கு உரிய இடம் அப்படின்னு ஆன்மாவை சொல்றீங்க, மற்றதெல்லாம் இடமா இருந்தாலும் அப்படின்னு கேட்டா, சித்துக்கு சித்து அன்றி சேர்விடம் இல்லை அப்படின்னு படிப்பீங்க சாஸ்திரத்துல. நாம போய் சேர்ற இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம யாரு? நாம் அல்லது நாம் என்று சொல்லுகிற ஆன்மா அறிவாளி. அந்த அறிவாளி யாரோட போய் சேரணும்னா அறிவாளியோட தான் சேரணும். இப்ப ஆன்மா ஒரு அறிவாளியை போய் சேரணும்னா ஆன்மாவுக்கு அறிவாளி இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உடம்பு அறிவாளி கிடையாது, நாம சாப்பிட்ற சாப்பாடு அறிவாளி கிடையாது, உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் கண்ணால் பார்க்கப்படுவதாக இருக்கிற எந்த பொருளும் அறிவான பொருள்கள் கிடையாது. இந்த பார்க்கப்படுகிற பொருளுக்கு உள்ள இருக்கிற உயிர் தான் அறிவான பொருள். இந்த அறிவான பொருள் அறிவு இல்லாத பொருள்களோடு சேர்ந்திருப்பதை விட்டுவிட்டு இனம் இனத்தோடு சேரும் என்ற வகையில் அறிவு பொருளோடு சேர்ந்தால்தான் சேர்க்கைன்னு அர்த்தம். மற்றதெல்லாம் சேர்க்க முடியாது, ஒட்டி வைக்கலாம். இந்த ஒட்டி வைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடுவுல இன்னொரு என்ன வேணும்? பசை வேணும். இந்த பசை இல்லாம சேர்றது, இந்த இடத்துலதான் நிறைய பேர் திணறிட்டாங்க. இந்த பசை இல்லாம சேர்றதுன்னு வந்தப்ப ரெண்டும் ஒண்ணு, இது வேற அது வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி, கடவுளை தவிர வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது இல்லை, இந்த ரெண்டும் கலக்கணும். இந்த ரெண்டும் தான் ஒரே தன்மை உடைய பொருள்கள். ஒரே தன்மைனா அறிவு வகை. எந்த காலத்திலையும் இல்லாத ஒண்ணு புதுசா வராது. எந்த காலத்திலையும்
இருக்கிற ஒண்ணு போயிடாது. ஒரு பொருள் மூலப்பொருள்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மூலப்பொருள். இப்ப நாம பாக்குறோம்ல புத்தகம், புத்தகத்துக்கு எது மூலப்பொருள்? காகிதம். காகிதத்துக்கு எது மூலப்பொருள்? மரம் அல்லது புல். மரத்துக்கு எது மூலப்பொருள்? விதை, பூமி, ஆகாயம், காற்று. இப்படி எல்லாம் ஒண்ணு ஒண்ணா நம்ம உள்ள போய் மூலப்பொருளை நீங்க முதல்ல சொல்லணும். அந்த மூலப்பொருளோட தன்மையை வரையறுக்கணும். இந்த புத்தகம் என்கிற மூலப்பொருளை தான் நாம என்ன பேர் வச்சு சொல்றோம்? மாயை. இந்த உலகத்தில் உள்ள பொருள்கள் எல்லாம் எதிலிருந்து படைக்கப்பட்டதோ, இந்த பொருள்கள் எல்லாம் எதிலே சென்று ஒடுங்குகிறதோ அந்த பொருளுக்கு பெயர் மாயை. அப்ப இந்த உலக பொருள்களுக்கு இல்லாத தன்மை அந்த மாயைக்கும் கிடையாது. ஒருவேளை இந்த பொருளுக்கு இருக்கிற தன்மை போகவும் போகாது. அறிவில்லாத தன்மைதான் மாயைக்கும். இந்த அறிவில்லாத தன்மை இதை விட்டும் போகாது. இது என்னைக்கும் இதுவே அறிவாளி ஆகாது. அப்ப இந்த மாதிரி ஒரு இலக்கணத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க, தெளிவா முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னா, ஆன்மா என்பவன் அறிவு இல்லாதவன் கிடையாது. ஒரு நாளைக்கு அறிவில்லாத தன்மை போய் அதுக்கு அறிவு வந்துட்டுன்னு சொல்லக்கூடாது. அதனுடைய மூலத்தன்மை அல்லது மூலப்பொருள் நிலையில் அது அறிவு என்பதாக இருக்கிற பொருள். அறிவு உடையன் கூட சொல்லக்கூடாது, அறிவாக இருக்கிற பொருள் தான் ஆன்மா. அந்த சார்ந்து பெறாமல் தானே அறிவாக இருப்பது கடவுள் அப்படின்னு முடிவுக்கு வரும். அப்ப என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டா, இந்த அறிவு என்கிற ஒண்ணு இன்னொரு அறிவோட சேர்ந்தாதான் சரியான சேர்க்கை. அப்படி இல்லைன்னா குருடும் குருடும் குருட்டாட்டம் வீழ்தல்னு சொல்றாருல திருமூலர், அந்த கதையில போய் முடியும். அப்ப குழியில விழுறதுன்னா செத்து போறோம். நாம உடம்ப வச்சுக்கிட்டு வாழறோம், நமக்கு தெளிவா அறிவில்லை, மாறாம அறிவில்லை. இப்ப நாம இந்த உடம்பு வகையில நாம யாரா இருக்கிறோம்? விவரம் இல்லாம இருக்கிறோம். இந்த உடம்புக்கு விவரமே கிடையாது. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தா மரணத்துலதான் ஒவ்வொரு முறையும் போய்கிட்டு இருக்கு. இததான் ஒரு குழி விழுதல் அப்படிங்கிறாரு திருமூலர். அப்ப இதுல இருந்து வெளியே வரணும்னா நீங்க சேர வேண்டிய இடம் வேற. இந்த சேர வேண்டிய இடம் இறைவன். அவன் அறிவாக தானே அறிவாக இருக்கிறவன். இந்த சார்ந்து அறிவு பெறுபவனாக இல்லாமல் தானே அறிவாக இருக்கிறவன் இறைவன். அப்போ அவன் கூட சேரும்போது நாம எப்படி மாறும்? அவன் கூட சேரும்போது நாம எப்படி மாறுறோம்னா அவனுக்கான இடமா நாம மாறுறோம். இப்ப நீங்க பிரதோஷ வழிபாடுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிரதோஷ வழிபாடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும். பார்க்கடலை அமுதத்துக்காக கடைந்தார்கள். கடையும் பொழுது என்ன பண்றாங்க? இமயமலை அல்லது மேருமலையை வாசுகி என்கிற பாம்பால் வைத்து கடைந்தார்கள். அப்ப கடலில் இருந்த விஷமும் பாம்பு கக்கிய விஷமும் ஆலகாலம் என்பதாக வந்தது. அதை சுந்தரர் எடுத்து கொடுக்க இறைவன் சாப்பிட இறைவன் தொண்டையில் நின்று விட்டது. அம்மை பிடித்தாள். பிறகு இறைவன் காணாமல் போய்விட்டான். எல்லா தேவர்களும் அலறி தேடுகிறார்கள். இந்த காலம் பிரதோஷ காலம், உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு இறைவன் எங்கிருந்து வெளிப்பட்டான்? இதுதான் இப்ப நமக்கு தேவை. அதற்கு பிறகு இறைவன் நந்தியின் 2 கொம்புகளுக்கு நடுவிலே நடனமாடிக்கொண்டு வெளிப்பட்டான். இதுதான் இந்த சத்திய ஞான சபையில விளக்கு நடுவுல ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். அது அடிமுடி இல்லாத அருட்பெருஞ்சோதி ஓரளவுக்கு தெரியுதுன்னா உங்க ஆன்மாவுக்குள்ள தெரியும். இந்த ஆன்மாவுக்கு உள்ள இறைவனை பார்க்கிறது அப்படிங்கிறது தான் நாம இடமா இருக்க சிவம் என்கிற பொருளை பார்க்கிறது. இந்த அடிமுடி காண முடியாத 2 பேர் தவிச்சாங்க இல்ல, யாரு?
அயனும் மாலும். திருமாலா அயனாங்கிறதெல்லாம் புராணத்துக்கு நான் போகல. ஒருவன் செயலால் கடவுளை கண்டுவிட முடியும் என்று போகிறான். ஒருவன் அறிவால் கடவுளை கண்டுவிட முடியும் என்று போகிறான். இந்த ரெண்டு பேரும் முட்டுப்படுகிறார். அறிவையும் செயலையும் கடந்த ஞானிகளுக்கு அல்லது சுத்தமானவர்களுக்கு நடுவிலே இறைவன் வெளிப்படுகிறான். இதுதான் பிரதோஷத்துல பார்த்தது. பிரதோஷத்துல நந்தி கொம்புக்கு நடுவுல இருக்கிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு கொம்புக்கு நடுவுல இறைவன். அப்ப இறைவனுடைய அடிமுடிய நாம நமக்குள்ள பார்க்கணும். அப்ப நீங்க யாரு? ஒரு இடம். நீங்க தான் பதி. பதினா தலைமைங்கிறது மட்டும் இல்ல, எனக்குள்ளே அடிமுடியாக இறைவனை பார்ப்பது. அடிமுடி இல்லாதவன் தான் இறைவன். ஆனா எனக்குள்ள நான் அந்த பெரிய பரம்பொருளை என்னுடைய எல்லையில பார்க்க முடிஞ்சா நான் யாரு? அருள் சிவபதி. இந்த மாதிரி எனக்குள்ளே தன்னை காட்டுகிற பெரிய பரம்பொருள் தான் அருட்பெருஞ்சோதி. அங்க என்ன போட்டார் வள்ளல் பெருமான்? அருள் சிவபதி ஆம் அருட்பெருஞ்சோதி. இந்த அருள் சிவபதியாம் யா போட்டு படிச்சீங்கன்னா அது அருள் சிவபதியாக ஆகின்ற அருட்பெருஞ்சோதின்னு பெயரும். அப்படி இல்லை, அது அருள் பெரு நிலைவாழ் அருள் சிவபதி ஆம் அருட்பெருஞ்சோதி. பாம்பன் சாமிக்கு ரொம்ப கெட்டிக்காரத்தனமா ஒரு வரி எழுதுவார். என் அருள் ஈசன் ஆன திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கன் போடுவார். அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, எனக்கு அருள் செய்கின்றவனாக இருக்கின்ற சிவனாக ஆகிய முருகன் அர்த்தம். முருகனாக ஆகிய சிவன் கிடையாது, சிவனாக ஆன முருகன் அர்த்தம். அப்ப யார் பெரியவன்? இல்ல, முருகன் பெரியவன் அர்த்தம். முருகன் பெரியவன். நீங்க இது புராண போட்டி கிடையாது. பெரிய பரம்பொருள் தான் அடுத்த இடத்துக்கு இறங்கி வருது. இப்போ அருள் பெருஞ்சோதி என்பது பெரிய பரம்பொருள். அது உங்களுக்குள்ள சிவபதியாக நிற்கிறது. இப்ப நீங்க இதுல எந்த கடவுள்னு பேர் வைக்க முடியும்? சிவம்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நீங்க சிவலிங்கமாவோ அல்லது ஏதாவது ஒரு வரலாற்று மூர்த்தமாவோ நினைக்க கூடாது. அறிவும் செயலுமாக உலகத்தில் இருப்பது, அறிவும் செயலுமாக எனக்குள் இருப்பது, இந்த இரண்டும் கலந்து நான் வாழ்வது. அதற்கு பிறகு என்னுடைய உடம்பே ஆன்மாவோடு சேர்ந்து பெரிய நிலையில் வாழுவதற்கு ஆவது. அதற்கு பிறகு ஆன்மா அருள் பெருஞ்சோதி என்பதை தன்னளவில் அடிமுடியாக காட்டுகிற பெரிய இடமாக இருப்பது. இப்படி வந்தா அருட்பெருஞ்சோதி அகவல்ல அருள் சிவ நெறி சார் அருள் பெரு நிலைவாழ் அருள் சிவபதி ஆம் அருட்பெருஞ்சோதி. இந்த ஆம்னு சொல்றப்ப என்ன பண்ணணும், எந்த மாதிரி அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொல்காப்பியம் ஒரு விதியை சொல்லுது. இயற்கை பொருளை இற்றென கிளத்தல், செயற்கை பொருளை ஆக்கமோடு கூறல். இந்த ரெண்டு. இயற்கையா ஒரு பொருளை நீங்க சொல்லணும்னா இது அப்படின்னு சொல்லணும். இலை பச்சை, இது இயற்கை பொருளை இது என்று சொல்லுவது. இலை பச்சை ஆயிற்று அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே பூச்சடிச்சு போயிருந்தது, மருந்து போட்ட பிறகு அது பச்சை ஆச்சுன்னு அர்த்தம். அப்போ அது செயற்கையாக வந்தது. ஆனா இயற்கை தான். இது செயற்கைங்களா இயற்கைங்களா? இலைக்கு பச்சை இயற்கை தான். ஆனா இலையோட பச்சையை பூச்சி சாப்பிடும்.
மறுபடியும் பூச்சி மருந்து தெளிச்சு உரம் போட்டு பச்சையாக்கணும். இது இயற்கையா செயற்கையா? இப்போ முடி நிறைய பேருக்கு கொட்டி போகுது, முடி இயற்கை தான். அது அவர் சொன்னது அப்படிதான். விளக்கத்துல உரை என்ன எதுவானா, மயிர் நல்லா ஆயின அப்படின்னா முடி நல்லா ஆச்சு அப்படின்னா செயற்கை, முடி கருப்பு அப்படின்னா இயற்கை. நல்லா ஆயினா நீங்க ஏதாவது போட்டுருக்கிறீங்க, அதுக்கு உரம்னு அர்த்தம். அது இலை பச்சை ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு உரம் போட்டிருக்கிறோம்ல, இலை பச்சை தான், இயற்கை தான். ஆனா இயற்கையை இயற்கையாக நீங்கள் ஆக்கிற விஷயம் இதுதான். வள்ளல் பெருமான் எல்லாவற்றிலையும் இயற்கை நெறியே சத்தியம்னு போட்டார். அதனாலதான் அவர் தத்துவத்துல இயற்கை உண்மையதாய் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் யாருன்னா இயற்கை உண்மையாய் இருக்கின்ற கடவுள். அததான் உள்ளதாய் இருப்பது இருப்பதாய் விளங்குவது. அவரு அந்த உரைநடையெல்லாம் அமைச்சிருக்காரு. நம்ம வாய்ப்பு வரும்போது அதெல்லாம் படிப்போம். என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, இறைவன் என்பவனை நீங்க உருவாக்கல, அல்லது நான் இறைவனா ஆகல. ஆனா எனக்குள் இறைவன் என்பவனை நான் ஒரு பெயரால நிறுத்துறேன். அதுக்கு பேர்னா அருள் சிவபதி ஆம். எப்படி இலை பச்சை ஆயிற்று பூச்சி அடித்ததுனால. இப்ப நமக்கெல்லாம் பூச்சி அடிச்சிருக்குது. என்ன பூச்சி? ஆங்கிற பூச்சி அடிச்சிருக்குது, அப்புறம் கர்மாங்கிற பூச்சி அடிச்சிருக்குது. அதுக்கு நாம பக்திங்கிற உரத்தையோ அல்லது வைராகியங்கிற டெட்டாலையோ போட்டு அதை மாற்றி அதுக்கப்புறம் நாம என்ன உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றால் முருக வாங்கி கடையறவங்களா இருந்தா அருள் சிவபதி ஆம். அதுல நீங்க நல்லா தெளிவா இருக்கணும். இந்த 4 விஷயத்திலையும் 3 தொடர்கள்ல உலகம், உடம்பு, உயிர், அதுக்கப்புறம் கடவுளினுடைய தனிநிலை. இந்த கடவுளோட தனிநிலையை தனிநிலையா பேசாம கடவுளுடைய தனிநிலை அந்த ஆன்மாவில் ஞானம் செயல் நோக்கி அந்த ஆன்மாவை இடமாக கொண்டு அடிமுடியாக அனுபவப்படுகிற கடவுள். அந்த கடவுள் அனுபவம் வந்துவிட்ட ஆன்மாவின் உடம்பு மரணமில்லாத அருள் பெருநிலை வாழுகிற உடம்பு. அந்த உடம்பு வாழ்ந்த உலகத்தில் அது எந்த மாதிரி செயலை மேற்கொள்ளும் என்று சொன்னால், எல்லா இடத்திலேயும் இறைவனால் ஞானத்தையும் செயலையும் மேற்கொள்ளும். அந்த ஞானத்துக்கும் செயலுக்கும் தான் இறைவன் ஆன்மாவோடு அதை ஈடேற்றுகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, முதல் அகவல்ல முடிவான மனித பிறப்பினுடைய அனுபவத்தை தெளிவாக சொல்லுகிறார். ஆனா அதுக்கும் முன்னாடி அருட்பெருஞ்சோதி 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 இங்க அந்த தொடர்ல என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த 4மே அருட்பெருஞ்சோதியா இருக்கிறது. 4ம் அங்க அருட்பெருஞ்சோதியா இருந்தாலும் அந்த 4த்துக்குமான தனித்தன்மை என்ன? உலகத்துக்கான தனித்தன்மையில அது இருக்கும். வள்ளல் பெருமான் இருந்து நாம கூப்பிட்டா வர்றாரு அப்படின்னா அருள் சிவநெறியாக இந்த உலகத்துல இருக்கிறவனுக்கு வருவார். அருள் பெருநிலை வாழுகிற உடம்போடு வருவார். அருள் சிவபதியாக இருந்து கடவுளை வேலை வாங்குவார். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அவருடைய கடவுள். அப்படி நீங்க அனுபவிக்கலாம். இப்ப நமக்கும் அது வரும். இப்ப நமக்கு அது படிக்கதான் தெரியும், செயலுக்கு வர. இப்ப நாம அருள் சிவநெறியில இருக்கிறோம் அப்படிங்கறத நீங்க எப்படி அனுபவிக்க? அருள் சிவநெறி தான் இந்த உலகத்துல இப்ப நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? ஞானமும் செயலுமாக இருப்பதுன்னு நீங்க தானே சார் சொல்றீங்க. அதுதான் சார் எங்களுக்கு அதை எப்படி உணர்வீங்க? அதை எப்படி நாம உணர்வோம்? இப்ப நாம போய்கிட்டே இருக்கிறோம். போய்கிட்டே இருக்கும்போது நம்ம எதிரில் ஒரு மரம் விழுது, அல்லது மின்சார கம்பம் விழுதுன்னு வச்சுங்களேன். கொஞ்சம் மயிர் இழையில அல்லது நூல் இழையில நீங்க தப்பிச்சிருங்க. போயிட்டு என்ன பண்ணுவீங்க? மறந்துடும்ல. அது ஏன்னா நம்ம ஒருவேளை நம்ம மேல விழுந்திருந்தா, கால் மேல விழுந்திருந்தாலும் நினைப்பிச்சிருப்போம், தலை மேல விழுந்திருந்தா அடுத்தவங்க நினைச்சிருப்பாங்க, நம்மள நினைப்போம் பின்னாடி. அன்னைக்கு நினைக்க முடியாது. ஏதாவது ஒரு வரலாறுல அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போயிருக்கு. நமக்கு எதிரில் விழுந்ததை நாம அந்த அளவுக்கு அதுல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் நினைக்க தெரியுமா? நமக்கு கொஞ்சம் நூலிழை முன்னாடி விழுந்த மரத்துல நாம காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத
விழுந்தா எவ்வளவு பாதிப்பு இருக்கிறதோ அவ்வளவு கனமான விஷயமா பார்க்க முடியுமா? அதை பார்க்க முடிஞ்சா, அதை தான் நான் என்ன சொன்னேன், திருஞான சம்பந்தர் வந்த காலத்துல புல்லு பூண்டா இருந்தவன் சொல்லும் போதே நினைக்கும் போதே அழுவான். அப்ப ஒரு கடவுள் காப்பாத்தினதை தெரிஞ்சவன் தான் இந்த இடத்துலயும் கடவுள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இது விழாம காப்பாத்திக்கிட்டு இருக்காருன்னு நினைப்பான். இப்ப இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற கல்லு நல்ல பலமா தான் இருக்குது, பலமா தான் இருக்குது. ஆனா கல்லு பலமா இருந்தாலும் இதுவும் விழாமல் என்னை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நினைக்க முடியுமா? நினைச்சாதான் அருள் சிவநெறி. அப்ப அது எப்படி கையில வரும்? அது எப்படி நாம கையில எடுக்க முடியும்? முதல்ல எப்படி எடுப்பீங்க அப்படின்னு கேட்டா, நாம இருக்கிற இடத்துல எந்த எந்த வேலையெல்லாம் சரியான வேலை, இது முதல் படி. எந்த வேலை சரியான வேலை? நான் ஒரு இடத்துக்கு போறேன் சார், நாங்க சொற்பொழிவு நடக்குது, அங்க உட்காந்து தான் நான் தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், போறோம் கேட்கிறேன் வர்றேன், அவ்வளவுதான். அதுல ஒன்றும் விஷயம் இல்லை. சொற்பொழிவு ஏறிச்சா அவர் ஏதோ பேசுறாருங்க, கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்குது, கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். சரிங்க, நீங்க சொற்பொழிவு கேட்க போய் அதை புரிஞ்சு அனுபவிக்கலாம்னு போறீங்களா? ஆமாங்கய்யா, அதுக்கு தான் போறேன். புரிஞ்சு அனுபவிக்கிறதுனா என்னப்பா அது? இல்லைங்க, அவர் ஏதோ சிவம்ங்கிறாரு, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருங்கிறாரு, இதெல்லாம் நல்லா தாங்க கேட்கறதுக்கு இனிமையா தாங்க இருக்குது, இதுல என்னங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை? ஆமாங்க, என்ன இல்லை? சரிங்க, இது எப்படிதான் கையில வரும்? போய் உட்காந்து தியானம் பண்ணா வந்துருமா? அருட்சிவமே அப்படின்னு சொன்னா வந்துருமா? இல்ல பேரை மாத்திக்கினா வருமா? இப்படிலாம் நீங்க யோசனை பண்ணி கடைசியா எப்படி முடிவு போடுவீங்க? இதெல்லாம் சிவநெறிக்கு போற வழி. இந்த அருள் சிவநெறிக்கு போற வழி தெரியாம இருந்தா கடைசி வரைக்கும் பெருநிலை வாழ்தலும் கிடையாது, அருள் சிவபதி ஆதலும் கிடையாது. அதுக்கு என்ன முறை அப்படின்னா ரொம்ப எளிமையான முறை. வள்ளல் பெருமான் ரொம்ப எளிமையா சொல்லிட்டார். நீ கடவுள் எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கமுடையவர், எல்லா உயிர்களுக்குமாக இரக்கத்தை உன்னளவில் எங்கு காட்டுகிறாயோ அங்கே கடவுளை நீ பின்பற்றுகிறாய், அதுக்கப்புறம் கடவுள் உன்னை பின்பற்றுகிறார். அப்ப பின்பற்றுகிறார் அப்படிங்கறது நீ அனுபவிக்க போற, அவ்வளவுதான். இதுக்கு என்னெல்லாம், இப்ப எல்லா உயிர்களுக்கும் கடவுள் இறக்கப்படுகிறார் என்பதுதான் நமக்கு தெரியும். நாம ஏதாவது ஒரு உயிருக்கு தான் இறக்கப்படுவோம். ஆனா எல்லா உயிர்களுக்கும் இறக்கப்படுபவனாக உன்னை மாற்ற வேண்டியது கடவுளுடைய வேலை. மாற்றி கொண்டிருக்கிறதும் அவருடைய வேலை தான். நாமெல்லாம் மாறதில்லை, கொஞ்சம் நாம அதுக்குள்ள வர்றோமாங்கிறது தான் விஷயம். அதுக்கு என்னென்ன முறை அப்படின்றதப்பதான் நாம போற இடம், அங்க யாரு பொது வேலையா இல்ல தனியாருக்கு அலாட்மெண்ட் இருக்குதா? ஒரு வேலைக்கும் இந்நாள் சுவிட்ச் போடணும், இந்த ஆள் லைட்டு போடணும், இந்த ஆள் பெட்ஷீட் போடணும், இந்த ஆள் மைக்கை செட் பண்ணணும் அப்படின்னு இருக்குதா? இல்ல ஒரு வேலை யாருமே வர வேண்டிய ஆள் வரலன்னா நாம அப்படியே இருட்டுல உட்காந்துட்டே கேட்கலாமா? அல்லது இங்க என்ன நடக்கிறது, இந்த சுத்தத்துக்கோ ஒழுக்கத்துக்கோ நான் என்ன வேலை செய்யறேன்? அப்படி இல்லாம வெளியில உட்காந்துக்கிட்டு இங்க கோயிலுக்கு வர்ற 10 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு, ஐயா நான் ஒரு இடத்துல ரியல் எஸ்டேட் பில்டிங் போட்டுக்கிறேன், இதுக்கு நீங்க வாங்குங்க, நான் வாங்கின 4 ஆளுக்கு 10,000 வாங்கின்னு ஏமாத்துறது. அப்படி ஏமாத்தினவங்க திருமுறை மாநாடுல நடத்திட்டு இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்றதா? அங்க அருள் சிவநெறினா தொலைங்கிறது என்ன? நாமெல்லாம் இதை தெளிவா கேட்கிறோம். சிவநெறிக்கு வரணும் தானே கேட்கிறோம். ஏதோ வள்ளல் பெருமான் பாடிட்டு போயிட்டார், அப்புறம் நாம ஏதோ சொற்பொழிவுல கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் 1 மணி நேரம் காலத்தை ஓட்டினா பரவாயில்ல அப்படின்றதுக்காக வரமான்னு கேட்டா இல்ல. குறைந்தபட்சம் இந்த நெறியில செயல்பாட்டுக்கு எனக்கு ஏதாவது ஒன்று தெரிய வருமானால் அல்லது நாம் கடைபிடிக்க முடியுமானால் அங்கே அருள் சிவநெறியை சார்தல் தொடங்குகிறதுன்னு அர்த்தம். இப்ப நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறேன், என் அளவுல நானா முயற்சி செய்யறதுக்கு எந்த இடத்துல என்னால முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளிலே இருக்கிற சிவம் உன்னை பார்த்து சிரிக்கிறது. இந்த விளக்கு இருக்குது, இந்த விளக்கு ஏன் நின்று இருக்குது, அந்த விளக்கு ஏன் எரியுது, இந்த விளக்கு நிக்குதா, இதை ஏத்தலையா? கேள்வி கேட்க தோணுமா தோணாதா? சரி, இதை ஏத்தணுமா ஏத்தக்கூடாதா? இதை யாரு ஏத்தணும்? இதுக்கு யாரு இங்க ஐயர் போட்டிருக்குது? இல்ல இங்க யாரு நம்ம அடியார் யார் செய்யறாங்க? இங்க என்ன இவ்வளவு நாளா இங்க பூ இருக்கும், இன்னைக்கு ஏன் பூ இல்ல? இதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? இப்ப நாம இங்க வர்றோமா? இங்க என்ன பெட்ஷீட், இங்க ஏன் குப்பை, இங்க இதுல குறைந்தபட்சம் இந்த இடத்துக்கு இது நான் நீங்க செய்யுங்கன்னு சொல்லல, எப்படி அது தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன். இது இந்த விஷயம் இந்த ஒரு சின்ன எல்லைக்குள்ள
இதுல நீங்க தெளிவா இருக்கும்போது இந்த சமூகம் சரியில்லைங்கிறப்ப உங்களை கொள்கையாளனா மாற்றி கடவுள் வேலை வாங்க ஆள் தேடிட்டு இருக்கிறான். திருஞான சம்பந்தர் வரலன்னா சமணத்தை ஒழிச்சிருக்க மாட்டான்ல, நீங்க நினைச்சு பாருங்களேன். அப்ப சுந்தரர் வரலன்னா அடியாருக்கு அடியார்னு கொள்கையை கடவுள் வந்து என்ன கொள்கை பேசிட்டு இருப்பாரு. அருள் சிவநெறினா இந்த மக்களுக்கான செயல்முறைகள். இந்த செயல்முறைகளுக்குள்ள நாம எத்தனை பேர் வர்றோங்கிறது தான், அதை கண்டுபிடிக்கிறது தான் அதோட வேலை. அப்ப சிவநெறியை சேர்தல்னா இதை வேற ஆளுங்களா செய்யறாங்க. அவங்க நிறைய ஒரு காலத்துல அல்லது இன்னமும் சில இடங்கள்ல விழா கொண்டாடிக்கிறது எதுக்கு அப்படின்னா, அங்க எல்லா அதிகாரிகளோ அல்லது வேலை செய்யறவங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒண்ணு கூடி உன் பையனுக்கு என்ன வேலை வாங்கி தர்றது, என் பையனுக்கு என்ன வேலை வாங்கி தர்றது, உங்க வீட்டுல பொண்ணு கட்டுறது நான் கட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதுக்கு ஒத்துமையா செய்வாங்க. அதை சொல்லல நான். இங்க இந்த பொது காரியம் நடப்பதற்கான செயல்முறைங்கிறதான் கடவுளை, அதனாலதான் பொதுவின் உளம்பட நோக்குதல். அததான் எவ்வுயிரும் பொதுவென எம்பெருமான் நடம் இடும் என நான் தேர்ந்தேன் அவர் சொல்றது. அப்ப பொதுவுல பாக்குறதுன்னா ஏதோ இல்ல, இந்த இடத்தில் அருள் விளங்குவதற்கான செயல்முறை என்பதாக பார்க்கிறது தான் சிவத்தை பார்க்கிறது. இந்த சிவம்னா ஏதோ சிவலிங்கத்தை போய் பார்க்கறது மட்டும் இல்ல. சிவலிங்கத்தை போய் பார்க்கும் போது நீங்க முண்டி அடிச்சு பார்த்து பின்னாடி இருக்கிற மறைச்சி அவன் மூஞ்சில இடிச்சு பார்க்கறது தான். அதுல ஏகப்பட்ட பாவத்தை சுமந்து வருவீங்கன்னு தெரியும். இதனாலதான் அவரு எல்லாத்தையும் எப்ப உங்களுக்கு அதெல்லாம் சொன்னா நீங்க கடைசி வரைக்கும் தேர மாட்டீங்க. இதுக்கு முரண் கிடையாது வள்ளலாறு, நாம தேர மாட்டோம்னு தெரிஞ்சு போச்சு அவரு. அதனாலதான் என்ன பண்றாரு, நான் புதுசா ஒண்ணு பண்றேன் அங்க வந்து பாருங்க அப்படிங்கிறாரு. ஏன் இது நான் இப்போ 20ஆம் நூற்றாண்டுல இவ்வளவு விஞ்ஞானத்தை வளர்ந்த பிறகு அவர் சொன்னது முடியல நாம சொன்னோம்னா அது ரொம்ப கேவலம். வள்ளல் பெருமான் அன்றைய சமூகத்துல, அன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத சமூகத்துல சொல்லி பார்க்கிறார். இவங்க இதுல இருந்து வெளியே வர்ற மனநிலையில இல்லைன்னு தெரியுது. அதனால கருங்குழியில இருந்துட்டு வடலூருக்கு போய் சத்திய ஞான சபையை தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை செயல்படுத்துறார். முதல்ல அவர் சிதம்பரத்தை தான் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறார். இதுக்கு தான் கருங்குழியில போய் அமர்றார். இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நாமும் இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகும் கடவுள் இல்லைன்னு சொல்லல. இன்னும் நான் அழுத்தமா சொல்றது, உலகம் முழுக்க கடவுளை அனுபவிக்கிற முறையை தாண்டி அங்கெல்லாம் ஆறுதலுக்கு தான் கடவுளை அனுபவிக்கிறாங்க. நீங்களும் விழா காலங்கள்ல ஏதாவது ஒரு வேண்டுதல் காலங்களை கடவுளை வந்து பார்த்துட்டு ஒரு நேரத்துக்கு பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆறுதலாக கடவுள் இருப்பார், அவ்வளவுதான். ஆனா கடவுள் இருக்கிறார் என்பதாகவே வர்றீங்கன்னா தமிழ்நாட்டுல கண்டிப்பா அனுபவிக்கலாம். சத்தியம் சொல்கின்றேன் பொய் புகழேன் அப்படின்னா கடவுள் இருக்கிறார்னு அர்த்தம். அப்ப இதை அனுபவிக்கலாம்னா இந்த இடத்துல பிறந்தவனுக்கு அந்த தகுதி இருக்கிறது, இந்த இடத்துல கண்டிப்பா அது முடியும் அப்படிங்கறதான அர்த்தம். அது அந்த அர்த்தத்தை உள்வாங்கிற சத்தியம்தான் இந்த பொருளிலேயும் கடவுள் இருக்கிறது. இதை நான் செய்யவில்லை என்றால் அதற்கு தெரியும், இந்த பெட்ஷீட்டுக்கு தெரியும் நான் அயோக்கியனாக உட்கார்ந்திருக்கிறேன் அல்லது நல்லவனாக உட்கார்ந்திருக்கிறேன் என்று. ஏனென்றால் அதிலே சிவமும் சக்தியும் இருக்கிறது. ஆனால் நான் மேல் உட்கார்ந்திருக்கிறேன் என்பதற்காக அதை அவமரியாதை செய்யவில்லை. நான் வந்து என்ன பண்ணுவேன் தெரியுமா, பஸ்ல போயிட்டே இருப்பேன், ஒருத்தர் ஓடி வந்து என்னை தள்ளிட்டு பின்னாடி இருந்து இடத்த சண்டை போட்டு பிடிச்சி உட்காருவாங்க. ஏன்னா உட்கார வேண்டிய இடமா இருக்கும், ஏன்னா நாங்க தான் நிற்பேன். ஆனா அவன் பக்கத்துல இடம் காலி ஆச்சுன்னா நான் உட்காரவே மாட்டேன். ஏன்னா அங்க அவ்வளவு பெரிய அழுக்கு இருக்கும். அழுக்குன்னா தூசு இல்ல, அந்த இடமே சூடாகி போயிருக்கும். அவன் அவ்வளவு அழுக்கனா இருப்பான். யார் ஒருத்தன் அடாவடியா போய் உட்கார்றானோ அந்த இடத்துல நீங்க இடம் கிடைச்சி நீங்க உட்கார்ந்து பாருங்க, உங்களுக்கு அன்னைக்கு அழுக்கு வந்துடும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு இடத்திலேயும் சிவம் விளங்குகிறதுன்னு அனுபவிக்கிறது தான் நீ ஒழுக்கத்துல இருக்கிறியான்னு பாக்குறது. அப்ப இது இருக்குது அப்படின்னு சொன்னாதான், ஏங்க கடைசி வரைக்கும் நீங்க வந்து இப்படி இருக்குதுன்னு சொன்னா சண்டைக்காரெல்லாம் நிறைய பேர் சண்டைக்கு வரானே அப்படின்னா யாரு தான் வரல, சரவணம் எங்க பார்த்தாலும் ஒழிச்சிடலான்னு எவ்வளவு பேர் வேலை பார்க்கறாங்க, முடியல. ஏன்னா நீங்களும் இருந்தீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு எதிராக ஒருத்தனை வராம பண்ணிடுவாங்க, அல்லது எதிராக ஒருத்தனை இருக்கிறான் அவன் அழிக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இதுதான் கடவுளோட வேலை. இதுக்கு இங்க இடம் இருக்குது அப்படிங்கிறது தான் திருஞான சம்பந்தர்ல இருந்து வள்ளல் பெருமான் பாம்பன் சாமியால் வரைக்கும் வரலாறு. இதை இந்த மாதிரி வரலாறு உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது.
அதனாலதான் வல்லற்பெருமான் துணிஞ்சி முதல் வரி அவரோட வரி அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதிங்கிறதுக்கு பிறகு அவர் துணிஞ்சி சொல்ற வரி அருள் சிவ நெறி சார். இந்த உலகத்துல சிவம்ங்கிற பேரால திருஞான சம்பந்தர் இயங்கினாருங்கிறதுக்காக மட்டும் சிவம் சொல்லல. அவரு சிவம்ங்கிற கடவுள் பேரா சொல்லணும் அவசியம் இல்ல. எல்லாவற்றிலேயும் நம்மை கண்காணிக்கிற ஞானமும் செயலுமாக இருக்கிற பரம்பொருள், உன்னையும் ஞானமும் செயலாக உணர்த்துகிற பரம்பொருள். இந்த பரம்பொருளை ஞானத்தால் பிரித்து காண வேண்டும் என்று செயல்பட்டவனையும் செயலால் பிரித்து காண வேண்டும் என்று செயல்பட்டவனையும் காண முடியாதவாறு செய்துவிட்டு உனக்குள்ளே செயலாலும் ஞானத்தாலும் அருள் சிவபதியாக துலங்குகிறது. அது அருள் பெருஞ்சோதி என்பதாக இருப்பது என்பதை வள்ளல் பெருமான் தெளிவாக விளக்குவதை இந்த அகவலிலே நீங்கள் அனுபவிக்கலாம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.